தங்கம் சேவிங்ஸ். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பட்டு சாரிக்கு இந்த பார்டருக்கு நம்ம சாரி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு துணி வச்சு தைக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி நம்ம தைக்கிறது கட் பண்ணி அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கடையில் ரெடிமேட் ஆட்டம் இந்த சாரி ஃபால்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காட்டன் பீஸ்லேயே நம்ம அந்த சாரி ஃபால்ஸ் கட் பண்ணி தைச்சிக்கிடலாம். நான் இப்போ இந்த சுடிதார் டாப்புக்கு கட் பண்ண பகுதியில் உள்ள மீதியை தான் நான் வச்சு இப்போ சாரி ஃபால்ஸ் இந்த சாரிக்கு சில்க் சாரிக்கு தைக்க போகிறேன். 11 இன்ச்சு நம்ம அந்த இடுப்பு சைடு நீளத்துக்குள்ள பகுதியில் இருந்த துணியை 2ஆக மடக்கி நான் அதை கட் பண்ணி 5.5 இன்ச்சு ஒவ்வொரு பீஸுக்கு 5.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கேன். இந்த சாரி ஃபால்ஸோட நீளம் நம்ம 2 மீட்ரு சுடிதார் டாப்புக்கு எடுப்போம். அந்த 2 மீட்டரை நான் இப்போ 2 மீட்டர்லேயும் 11 இன்ச்சு இருந்து நான் மீதி எடுத்திருக்கேன். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே சேரும். அந்த பார்டரை நம்ம இப்போ மறைச்சி நம்ம தைக்கிறோம். அதில் இருக்க நூல் எதுவும் தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா நம்ம அந்த கொலுசு போடும்போது நம்ம காலில் உள்ள கொலுசு போடும்போது இழுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம அதை மறைச்சி தைக்கிறதுக்காக தான் இப்படி நம்ம தைக்கிறோம். இப்போ நான் அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி நேராக கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், அந்த 2 மீட்ரு உள்ள பீஸை எடுத்து அதில் அந்த சுடிதார் டாப்பு தைச்சி போக மீதி துணியை தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த பீஸை நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 2 ஓரங்களை அந்த நீள் பகுதியில் உள்ள அப்போ இந்த 2 மீட்ரு துணியை நம்ம 11 இன்ச்சு டபுளாக விட்டனால 4 மீட்டர் வரும். 4 மீட்டர் சாரி ஃபால்ஸுக்கு நமக்கு தேவையில்லை. அதனால நான் அதில் கொஞ்சம் ஒரு 1/2 மீட்ரு கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி 3.5 மீட்ரு தான் ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கியிருக்கேன். டபுள் மடக்கில் ஒரு சிங்கிள் மடக்கு. அடுத்ததாக மறுபகுதியையும் நான் சிங்கிள் மடக்கு நம்ம மடக்கிக்கிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நெட்டை தையலாக போட்டாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்னா சிங்கிள் தையலாட்டே நம்ம போட்டு தைச்சோன்னாலும் பரவாயில்லை. ஒரு மடக்கு மட்டும்தான் நம்ம இதில் மடக்கியிருக்கோம். இந்த 5.5 இன்ச்சு துணியை நம்ம சிங்கிள் மடக்கு மடக்கின பிறகு ஒரு 5.25 5.25 இன்ச்சு வரும். அந்த 5.25 இன்ச்சியை பாருங்கள், நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னா இந்த கால் பகுதிக்கு அந்த சாரியோட கால் பகுதிக்கு வரக்கூடிய பக்கத்தில் நம்ம மடக்கி தைச்ச பகுதியையும் அடுத்ததாக அந்த சாரி அந்த பார்டர் இருக்கக்கூடிய பகுதியை அந்த ஓரமாக மடக்கிப்போம். நம்ம ஏற்கனவே மடக்கி சிங்கிள் மடக்கு மடக்கி வச்சுருக்கிற பகுதியையும் அந்த நெட்டை பீஸ் லாங்காக நம்ம அந்த காட்டன் பீஸையும் அந்த சாரியோட விளிம்பில் அந்த எட்ஜில் ஒரு ஊசி குத்தக்கூடிய அளவுக்கு உள்ள கேப்பில் நான் அதை சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டே இருக்கிறேன். தைக்கும்போது எந்த வித சுருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நூலில் தான் இருந்தனா நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடணும். இந்த சாரி ஃபால்ஸு நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா இந்த பார்டரில் ரொம்ப அழுக்கு படாது. அந்த தரையில் உள்ள மண் அழுக்கு எதுவும் படாமல் இருக்கிறதுக்கும் இந்த பார்ட்ரு மடங்காது. பார்டர் வெயிட்லெஸ் இல்லைன்னா நம்ம உடுக்கும்போது அந்த உள்ளங்கல் பகுதி பட்டு நம்மளுக்கு அந்த சாரி பார்டர் மடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திக்னஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாக்கி நமக்கு மடங்காது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த சாரி ஃபால்ஸ் வைக்கிறோம். 2வது அந்த சாரியில் நூல் எதுவும் நெட்டையாக இருந்தனா நூல் எதுவும் அந்த டிசைனில் நெட்டை நூலாக இருந்தனா நம்ம அந்த காலில் போட்டிருக்க அந்த கொலுசி பிடிச்சி இழுக்கும். கால் உள்பகுதியில் பட்டாலும் அந்த நூல் இழுக்கும். அதனால தான் நம்ம இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு அந்த பார்டர் சேஃப்டிக்கு தான் நம்ம அந்த சாரி ஃபால்ஸ் வைக்கிறது. முக்கியமாக இந்த சாரி ஃபால்ஸ் வைக்கும்போது நமக்கு மடங்காது.
அடுத்ததாக பாருங்கள், நான் இப்போ ஒரு பக்கம் வந்து மடக்கி வந்து தைக்கணும். மறுபக்கம் வந்து அந்த முந்தானை சைடு வந்து முந்தானை இருக்கும். அதுக்கு வந்து நம்ம குஞ்சான் கட்டணும் இந்த சாரிக்கு. இப்போ வந்து இடுப்பு சைடில் நம்ம அந்த சாரி உடுத்துகிற பக்கம் இடுப்பு சைடு வந்து மடக்கி தைக்கிறேன். மடக்கி தைச்சி கீழ்ப்பகுதிக்கு நான் கொண்டு வரேன். ஒரு சின்ன மடக்கம், ஒரு பெரிய மடக்கம் கரை மடக்கிறேன் அந்த சாரியை. இது உள்பகுதி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சாரிக்கு வந்து இந்த பக்கம் வந்து முந்தான குஞ்சா வந்து கட்டலை. அதனால இந்த ஓரம் வந்து மடக்கி தைக்கிறேன். ஓரம் மடக்கி தைக்கும் போதும் ஒரு தும்பு தையல் நூல் எதுவும் தெரியாமல் எல்லாமே உள்ளே கவர் பண்ணி தான் நம்ம தைக்கணும். இப்போ தைச்சி முடித்து அந்த எட்ஜுக்கு வரும்போது பாருங்கள், இந்த சாரி ஃபால்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கத அதை அப்படியே உள்ளே வச்சு நம்ம வந்து அந்த கரை மடக்கக்கூடிய பகுதிக்கும் உள்புறமே வச்சு அதை மடக்கிறணும். இப்போ நம்ம கரை மடக்கின சாரிக்கு யாராவது சாரி ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கி நம்ம அதுக்கு மேலே வச்சு நம்ம தைச்சி கொடுக்கலாம். அப்படி தைக்கும்போது இந்த சாரி ஃபால்ஸை வந்து லைட்டாக உள்பகுதியை பார்த்து ஒரு மடக்கி நம்ம வந்து தைச்சிக்கிடலாம் மேலே வச்சு. பாருங்கள், இப்போ ரிவல்ஸ் அடிச்சுக்கிட்டு அதே பகுதியை அப்படியே திருப்பி மேல் பகுதிக்கு நம்ம வாரோம். மேல் பகுதிக்கு வந்து அந்த சாரி ஃபால்ஸு எந்த இடத்துல நம்ம அந்த சாரி கூடால ஜாயின் பண்ணி தைக்கணுமோ அந்த இடம் வந்தோட திருப்பி அதை வந்து கைனால் ரொம்ப அழுத்தி தான் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தான் தைக்கணும். ஏன்னா அதில் வந்து ஏதாவது சுருக்கங்கள் எதுவும் அந்த சாரி ஃபால்ஸில் வந்துடக்கூடாது. அதனால் நம்ம ஒரு கையை வச்சு அந்த சாரி ஃபால்ஸை நீட்டாக எடுத்து விடணும். அடுத்ததாக இந்த துணி வந்து கரெக்டாக நம்ம என்ன அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி தைச்சோமோ அதே அளவுக்கு இந்த துணி போகும்படியாக நம்ம கையை வச்சு பிடிச்சிக்கிடணும். பிடிச்சி இந்த துணியை கரெக்டான அளவுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த சாரி ஃபால்ஸு மிஷினில் இல்லாமலும் நம்ம வந்து கைத்தையல் போட்டே இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் கழுத்து எம் பண்ணுறது மாதிரியே ஹெம் பண்ணலாம். இந்த சாரி ஃபால்ஸ் வந்து நம்ம இப்படி மிஷினில் வச்சு தைக்கிறதை விடவும் அந்த கைத்தையல் போட்டு நம்ம தைக்கும்போது அந்த சாரி ஃபால்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். இது ஒரு மாடலாக நம்ம தைக்கிறோன்னா அந்த கைத்தையல் போட்டு தைக்கிறது வந்து ஒரு மாடலாக இருக்கும். இப்போ இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு நம்ம கடலில் இந்த தண்ணியிலலாம் நம்ம உடுத்து குளிக்கும்போது இல்லைன்னா கடற்கரைகளில் அந்த பீச்சில் உள்ள மண்ணெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த மண் வந்து இந்த சாரிக்குள்ளே போயிட்டுனா அது வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் ஹெம் பண்ணி நம்ம இந்த சாரி ஃபால்ஸ் வச்சா இந்த மண்ணெல்லாம் அப்படியே அந்த கேப் வழியாக வெளியே போய் நீட்டாக இருக்கும். ஹெம் பண்ணது வந்து நிறைய டைம் ஆகும் நமக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம இந்த மிஷின்லேயே நம்ம இதை வந்து தைச்சா சீக்கிரம் நமக்கு வேலை முடிஞ்சிடும். டைமும் நமக்கு கொஞ்சம் கூடுதலாட்டு ஆகாது. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது இந்த எட்ஜில் கொண்டு முடித்து எந்த இடத்துல முடித்தோமோ அதே இடத்துல கொண்டு மேல் பகுதியில் உள்ள தையலும் தைச்சி நம்ம முடிக்க போகிறோம். இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது நீட்டாக நம்ம தைக்கணும். எந்த சுருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த சாரி ஃபால்ஸு நான் அந்த சுடிதார் பிட்டில் உள்ள லைனிங் பீஸில் மீதி எடுத்ததுனால சாரி ஃபால்ஸ் வந்து இப்போ கடையில் 40 ரூபா 50 ரூபாயும் இருக்கும் காட்டன் சாரி ஃபால்ஸு. இப்போ எனக்கு அந்த சுடிதார் பீஸில் எடுத்து ஜாயின் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு 40 ரூபா இதில் நம்ம வந்து லாபம் பார்க்கலாம். பாருங்கள், சாரி ஃபால்ஸ் வச்ச பிறகு இந்த பார்டர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம உடுத்துகிறப்போ இந்த சாரி வந்து மடங்காது. இது வந்து வெயிட்லெஸ் பட்டு தான். இதுக்கு வந்து பிங்க் கலர் பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து பிங்க் கலர் சாரி ஃபால்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ மடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த சாரி ஃபால்ஸ் வச்ச இடம் ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சாரி ஃபால்ஸ் வச்சு பாருங்கள். நன்றி.